9ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 7 பயிற்சி 7.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு முக்கோணத்தோட 3 பக்களவுகள் தந்திருக்கிறாங்க. இந்த 3 பக்களவுகளையும் பயன்படுத்தி நம்மளுக்கு அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 3 பக்களவுகளும் 10 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர். சரி, அதை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்க பக்க அளவுகள். நம்ம இப்போ ஹெரான் சூத்திரத்தை முதல்ல நம்ம எழுதிடலாம். முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, முக்கோணத்தின் பரப்பு is equal to root of s into s minus a into s minus b into s minus c சதுர அலகுகள். இதுதான் நம்மளுக்கு ஹெரான் சூத்திரம். சரியா, இப்போ நம்மளுக்கு a மதிப்பு என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர், b மதிப்பு 24 சென்டிமீட்டர், c மதிப்பு 26 சென்டிமீட்டர். இந்த 3 அளவுகளும் தந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு அப்போ எஸ்ஸோட மதிப்பு தெரியாது. எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா s is equal to a plus b plus c by 2. இதுதான் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. a மதிப்பு 10, b மதிப்பு 24, c மதிப்பு 26 by 2. இப்போ இதை எவ்வளோத்தையும் நம்ம கூட்டுறோம். கூட்டும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 60 கிடைக்கும். 60 by 2. ஒரு 2 2 3 2 6 0. அப்போ 30 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு எஸ்ஸோட மதிப்பு. சரியா, இனி நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்படி டைரெக்டாக பிரதிட்டுறலாம். therefore முக்கோணத்தின் பரப்பு is equal to root of எஸ்ஸோட மதிப்பு 30, அது எஸ்ஸோட மதிப்பு 30 மைனஸ் ஏயோட மதிப்பு 10, எஸ்ஸோட மதிப்பு 30 மைனஸ் பியோட மதிப்பு 24, 30 மைனஸ் சியோட மதிப்பு 26. இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே பிரதிடுறோம். எஸ்க்கு பதிலாக 30, ஏக்கு பதிலாக 10, பிக்கு பதிலாக 24, சிக்கு பதிலாக 26. அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே பிரதிட்டுருக்கோம். சரியா, ரூட் ஆஃப் 30 பெருக்கல் 30லேருந்து 10 கழிச்சா எவ்வளோ வரும்னா 20, பெருக்கல் 30லேருந்து 24 கழிச்சா எவ்வளோ வரும்னா 6, பெருக்கல் 30லேருந்து 26 கழிச்சா 4. ரூட் ஆஃப் இந்த 30 நம்ம வகுத்து பார்க்கலாமா? 30 நம்ம 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது இங்கே 15, அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 5, 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 1. அப்போ 30 இருக்க இடத்துல நம்ம என்னதில் எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 எழுதிக்கலாமா? அடுத்து 20க்கு பதிலாக 20, 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 10, திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 5, 5ஆம் வகுக்கும்போது 1, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. அடுத்து 6 வந்து 2 பெருக்கல் 3 எழுதலாமா? அடுத்து 4 வந்து 2 பெருக்கல் 2 எழுதிக்கலாமா? இப்படி நம்ம அதை பிரித்து எழுதிக்கிறோம். சரியா, ஏன்னா நம்ம ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 நம்பர் ஒன்று போல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பரை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 எடுத்துக்கிறோம். இந்த 2 இந்த 2 முறை இருக்கா? அப்போ நம்ம ஒரு முறை அதை வெளியில் எடுத்துக்கலாமா? அடுத்து இதையும் நம்ம எடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம 1 வெளியில் எடுத்துட்டோம். அடுத்து 3 எடுத்துக்கிறோம். 3 இதில் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம 1 வெளியில் எடுத்துடலாமா? 3. அடுத்து இந்த 5 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம 1 வெளியில் எடுத்துடலாமா? 5. இப்போ இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு. இனி என்னெல்லாம் விடுபட்டிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இந்த 2லேயும் ஒரு 2 வெளியில் எடுத்துடலாமா? இனி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இதுலேயும் 2 வெளியில் எடுத்துரும். சரியா, இப்போ அதை நம்ம பெருக்கும்போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 2 3 6, 6 5 30, 32 60, 62 120, 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா, இதுதான் என்னென்னா நம்மளுக்கு முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஆன்சர். ஓகேவா, 120 சதுர சென்டிமீட்டர் எழுதிக்கலாம், இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர். சரியா, இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து ஏயோட மதிப்பு என்னென்னா 1.8 மீட்டர், அடுத்து பியோட மதிப்பு 8 மீட்டர், சியோட மதிப்பு 8.2 மீட்டர். ஹெரான் சூத்திரம் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு எஸ்ஸோட மதிப்பு நம்மளுக்கு இதுலேருந்து தெரியாது. அதனால் நம்ம எஸ்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்?
a + b + c/2. ஏயோட மதிப்பு 1.8 ப்ளஸ் பியோட மதிப்பு 8 ப்ளஸ் சியோட மதிப்பு 8.2/2. இப்போ இது எவ்வளோத்தையும் கூட்டுறோம். சரி, இது எவ்வளோத்தையும் கூட்டுறோம். 1.8 8 8.2 8 2 கூட்டும்போது 10க்கு 0 மீதி 1 1 கூட்டும்போது 2 2 + 8 10 10 + 8 18. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 18/2. இந்த தசமத்து வலது பக்கமாக 0 இருக்குது, நம்ம விட்டுறலாம். சரியா, இப்போ நம்மளுக்கு 18/2 கிடச்சிருக்கு. 2 2 9. அப்போ இந்த கணக்குக்கு எஸ்ஸோட மதிப்பு என்னென்னா 9. சரியா, இதுக்கு எஸ்ஸோட மதிப்பு 9 மீட்டர். இனி நம்ம ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம். முக்கோணத்தின் பரப்பு = ஹெரான் சூத்திரத்தை எழுதிக்கிறோம். √s × s - a × s - b × s - c சதுர அலகுகள். இல்லை எஸ்ஸோட மதிப்பு 9 பெருக்கல் எஸ்ஸோட மதிப்பு 9 மைனஸ் ஏயோட மதிப்பு 1.8. அடுத்தது எஸ்ஸோட மதிப்பு 9 மைனஸ் பியோட மதிப்பு என்ன வர 8 பெருக்கல் அடுத்து எஸ்ஸோட மதிப்பு 9 மைனஸ் சியோட மதிப்பு 8.2. √9 பெருக்கல் 9லேருந்து 1.8 கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 7.2. சரியா, அடுத்தது பெருக்கல் 9லேருந்து 8 கழிச்சா 1 பெருக்கல் 9லேருந்து 8.2 கழிக்கும்போது 0.8 கிடைக்கும். சரியா, இது எப்படி கழிக்கணும்னு பாருங்கள். 9 இது வந்து முழு எண், இது தசம எண். இங்கேருந்து இங்கே கடன் வாங்குறீங்க 8 மாறும், இங்கே 10 10லேருந்து 8 போயிடுச்சுன்னா 2, இங்கே 8லேருந்து 1 போயிடுச்சுன்னா 7, அதுதான் நம்மளுக்கு 7.2. அடுத்து 9 8.2. இங்கேருந்து கடன் வாங்கும்போது இங்கே 10 10லேருந்து 2 போயிடுச்சுன்னா 8, இங்கே 8 8லேருந்து 8 போயிடுச்சுன்னா 0, அதுதான் 0.8. சரியா, இப்போ இன்னும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். சரி, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். 9 பெருக்கல் 7.2 பெருக்கல் 1 பெருக்கல் 0.8. இது எல்லாத்தையும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 51.84. சரி, இது எல்லாத்தையும் பெருக்கும்போது என்ன ஆன்சர் வரும் 51.84. இப்போ இது நமக்கு ரூட் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 51.84. இதுக்கு ரூட் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். தசமத்துக்கு இடது பக்கமாக எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 2 இலக்கங்கள் இருக்குது. அப்போ இந்த 2 இலக்கத்தை சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ 51 இருக்குது. 51க்கு உள்ள அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய வர்க்க எண் பார்க்கணும். என்ன வர்க்க எண் வரும்னா 7 7 49 8 8 64,000. அதனால் நம்மளுக்கு 7 7 49 எடுத்துக்கலாம். 51லேருந்து 49 கழிச்சு என்ன வரும்னா 2. அடுத்து இந்த தசமத்தை இங்கே வச்சுட்டு இந்த 8 கீழே இறக்குறோம். இதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதும்போது 7 2 14. சரியா, 7 2 14. இனி இங்கே ஏதாவது ஒரு நம்பர் நம்ம போட்டு பார்க்கணும். என்ன நம்பர் போட்டு பார்க்கலாம், 2 போட்டு பார்க்கலாம். அதே சேம் நம்பர் இங்கே போட்டு பார்க்கணும். இப்போ 142 2ஆல் பெருக்கி பார்க்கணும். 2 2 4 2 4 8 2 2. அப்போ இங்கே கரெக்டாக வந்துச்சு 284 0. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா 7.2 சதுர மீட்டர், இல்லைனா மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த கணக்குக்கு முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளவு 7.2 சதுர மீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. ரெண்டாவது கணக்கு நம்ம ஒரு முக்கோண வடிவ நிலம் இருக்குது. சரியா, இது முக்கோண வடிவ நிலம் இருக்குது. நம்மளுக்கு இந்த 3 பக்க அளவுகளையும் தந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வயலோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வயலோட இங்கே இருக்கக்கூடிய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இந்த மேலும் வயலை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகுமா. அதாவது இந்த வயலை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா ஒரே லெவலுக்கு நம்ம சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தும் போது 1 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபா செலவாகுதுன்னா 120 ரூபா செலவாகுதான். அப்போ அந்த வயலை ஃபுல்லாகவே சமப்படுத்துறது எவ்வளோ ரூபா மொத்தம் செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். முக்கோண வடிவ வயலோட பக்க அளவுகள் 22 மீட்டர் 120 மீட்டர் மற்றும் 122 மீட்டர்னு தந்திருக்கிறாங்க. சரியா, இப்போ நம்ம இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மதிப்பு என்னென்னு எடுத்துக்கணும், ஏ எடுத்துக்கிறோம். ஏ = 22 மீட்டர். அடுத்து பி = 120 மீட்டர். சி = 122 மீட்டர். இப்போ நம்ம இதில் முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணத்தின் பரப்பளவு நம்மளுக்கு இங்கே இந்த பைஸ் வந்து ஹெரான் சூத்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்ம முதல்ல எழுதிக்கிறோம். முக்கோணத்தின் பரப்பளவு
ஈக்குவல் டு ஹெரான் சூத்திரம் என்ன ஃபார்முலா வரும்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். இதில் நம்மளுக்கு எஸ்ஸுக்கு மதிப்பு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஸோட மதிப்பை நம்ம ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏயோட மதிப்பு இங்கே 22, பியோட மதிப்பு 120, சியோட மதிப்பு 122 பை 2. இந்த எல்லாத்தையும் நம்ம கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 22, 120, 122. 2 கூட்டும்போது 4, 6, 2. 264 பை 2. சரி, அதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணுறோம். 2 2 3 6 2 4. 132 மீட்டர். இப்போ இதான் எஸ்ஸோட மதிப்பு. இனி நம்ம அந்த ஹெரான் சூத்திரத்தில் நம்ம பிரதியிடுறோம். ரூட் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 132, எஸ்ஸோட மதிப்பு 132 மைனஸ் ஏயோட மதிப்பு 22. அடுத்தது எஸ்ஸோட மதிப்பு 132 மைனஸ் பியோட மதிப்பு 120, எஸ்ஸோட மதிப்பு 132 மைனஸ் சியோட மதிப்பு 122. ரூட் ஆஃப் 132 பெருக்கல் 132லேருந்து 22 கழிச்சா என்ன வரும்னா 110 பெருக்கல் 132லேருந்து 120 கழிக்கணும். கழிக்கும்போது என்ன வரும்னா 12 பெருக்கல் 132 122 கழிச்சா எவ்வளோ வரும்னா 10. சரியா? இப்போ இனி நம்ம வந்து ரூட்டுக்கு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்ம 132 முதல்ல வகுத்து பார்த்துடலாம். 2ஆம் வாய்ப்பாடு வகுத்தா இங்கே 6 6, திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு வகுத்தா 3 3, இனி 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 1 1, இப்போ 11ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 1. 132க்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் எழுதிக்கலாம்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 11. இனி இந்த 110 வகுத்து பார்க்குறோம். 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 5 5, திரும்ப இனி 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 1 1, இனி 11ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 1. இப்போ இந்த 110க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பெருக்கல் 5 பெருக்கல் 11. இந்த 12க்கு பதிலாக 12 வகுத்து பார்த்தா 2 2ஆல் வகுக்கும்போது 6 வருமா, அடுத்து திரும்ப 2ஆல் வகுக்கும்போது 3, 3ஆல் வகுக்கும்போது 1. அப்போ 12க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இனி 10க்கு பதிலாக நம்ம 2 பெருக்கல் 5 எழுதிக்கலாமா? இனி தான் நம்ம ரூட்டுக்கு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்ம 2 நம்பர் 1 போல் இருந்துச்சுன்னா ஒரு தடவை நம்ம வெளில எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 தடவை 2 இருக்குது, அப்போ ஒரு முறை வெளில எடுத்துக்கிறோம். அடுத்து 3, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அதுலேருந்து ஒரு 3 நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்து 11 எடுத்துக்கோங்க. அந்த 11 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு முறை இருக்குது. அப்போ இந்த 2த்துலேருந்து ஒரு 11 வெளியில் எடுத்துகிறோம். இனி இந்த 2 எடுத்துக்கிறோம். இதுக்கு 2க்கு இங்கே ஜோடி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஜோடி இருக்குது, ஸோ இதில் ஒன்று வெளியில் எடுத்துக்கிறோம். இனி 5 இங்கே ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு 5 வெளியில் எடுத்துக்கிறோம். இனி விடுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான், இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துக்கிறோம். இந்த எவ்வளோத்தையும் பெருக்கி பார்க்குறோம். 2 3 6, 6ஐயும் 11 பெருக்கும்போது 66, 66ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது 132 வரும். இதை 2 பெருக்கும்போது 10. அப்போ 132 10ஐயும் பெருக்கும்போது 1320 சதுர மீட்டர். இதுதான் நம்மளுக்கு இப்போ அந்த வயலோட பரப்பளவு. சரி, இதுதான் என்னது அந்த வயலோட பரப்பளவு. ஒரு சதுர மீட்டருக்கு சமப்படுத்த ஆகும் செலவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆகும் செலவு ஈக்குவல் டு 20 ரூபா கொடுத்துருக்காங்களா, ரூபாய் 20. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சதுர மீட்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா தேர்ஃபோர் 1320 சதுர மீட்டர். சதுர மீட்டருக்கு சமப்படுத்த ஆகும் செலவு ஈக்குவல் டு 1320 பெருக்கல் ரூபாய் 20. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். சரியா? பெருக்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 26,400 ரூபாய் வரும். சரியா? எவ்வளோ ரூபா வரும்? 26,400. இந்த 1320 20ஆல் பெருக்கிறோம். இங்கே 0, இங்கே 0, 2 2 4, 2 3 6, 1 2 2. இப்போ 26,400 ரூபா தான் நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக வயலை சமப்படுத்த ஆகக்கூடிய செலவு.
அவ்வளோதான் இந்த கணக்கு. மூணாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முக்கோண வடிவ மனையோட சுற்றளவு, இது வெளியில் இருக்கக்கூடிய இந்த சுற்றளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 600 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பக்கத்தோட விகிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் 5, அடுத்தது 12, 13ங்க விகிதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மனையோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? தீர்வு கண்டுபிடிக்கலாம். முக்கோணத்தோட சுற்றளவு எவ்வளோ தந்திருக்காங்க? முக்கோணத்தின் சுற்றளவு is equal to 600 மீட்டர். இப்போ இந்த பக்கத்தோட விகிதம் கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? பக்கங்களின் விகிதங்கள் ஐந்து 5:12:13. இப்போ நம்மளுக்கு இதில் ஏபிசி மதிப்புகள் தெரியாது. நம்ம இப்போ ஏபிசி மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பக்கங்கள் விகிதத்தை நம்ம ஒவ்வொன்றையும் எப்படி எடுத்துக்கிறோன்னா 5xன்னு எடுத்துக்கிறோம், அடுத்தது 12xன்னு எடுத்துக்கிறோம், அடுத்தது 13xன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்மளுக்கு அந்த 3 பக்கங்களுக்கு விகிதம் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கங்களோட அந்த சுற்றளவு தான் எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னா 600 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 30x கிடைக்கும். = 600. இல்லை இந்த எக்ஸோட மதிப்பு x = 600/30. 0 0 கேன்சல் பண்ணுறோம். 1 3 3 2 3 6 0. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 20 கிடச்சிருக்கு. நம்ம இனி ஒவ்வொரு ஏபிசியோட மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ = நம்மளுக்கு முதல் பக்கத்தோட விகிதம் தான் என்னது? 5. அப்போ 5x = 5 பெருக்கல் எக்ஸோட மதிப்பு 20 = 5 20 பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 100 மீட்டர். அடுத்தது பி = அடுத்த பக்கத்தோட விகிதம் என்னென்னா 12. அதை நம்ம எப்படி எடுத்திருந்தோம்? 12xன்னு எடுத்திருந்தோமா? 12x = 12 பெருக்கல் 20. 12ஐயும் 20ஐயும் பெருக்கும்போது 240 மீட்டர். அடுத்து சி = 13x = 13 பெருக்கல் 20 = எவ்வளோ வரும்? 260 மீட்டர். இப்போ நம்மளுக்கு முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஹெரான் சூத்திரம். ஹெரான் சூத்திரத்தில் நம்மளுக்கு எஸ்ஸோட மதிப்பு தேவைப்படுது. அப்போ எஸ்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். S = a + b + c/2. இதில் ஏயோட மதிப்பு 100, பியோட மதிப்பு 240, சியோட மதிப்பு 260/2. இதை வளர்த்து கூட்டும்போது எவ்வளோ வரும்னா 600. 600/2. இதை கேன்சல் பண்ணாலும் 1 2 2 3 2 6 0 0. அப்போ எஸ்ஸோட மதிப்பு எவ்வளோன்னா 300. சரி, 300 மீட்டர். இனி நம்ம முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். முக்கோணத்தின் பரப்பளவு is equal to √(s × s - a × s - b × s - c சதுர அலகுகள். இதுதான் முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஹெரான் சூத்திரம். இனி இதில் நம்மளுக்கு மதிப்புகள் எல்லாம் தெரியும். அதை நம்ம பிரதியிட போகிறோம். √(s) மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 300. அடுத்து எஸ்ஸோட மதிப்பு 300 மைனஸ் ஏயோட மதிப்பு 100. ஃபார்முலா அப்படி நம்ம எஸ் இருக்க இடத்துல 300 பிரதியிடுறோம், ஏ இருக்க இடத்துல 100, பி இருக்க இடத்துல 240, சி இருக்க இடத்துல 260 பிரதியிடுறோம். அடுத்தது ஃபார்முலா எஸ்ஸோட மதிப்பு 300 பிரதியிடுறோம் மைனஸ் 240 பியோட மதிப்பு 300 மைனஸ் சியோட மதிப்பு 260. √300 பெருக்கல் 300லேருந்து 100 கழிச்சு எவ்வளோ வரும்? 300லேருந்து 100 கழிக்கும் போது 200 பெருக்கல் 300லேருந்து 240 கழிச்சா 60 பெருக்கல் 300லேருந்து 260 கழிச்சா 40. இனி இது ஒவ்வொன்றையும் நம்ம வகுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக 300 வகுத்து பார்க்குறோம். ரெண்டாம் வாய்ப்பாடு வகுக்கும்போது இங்கே 150 முறை வரும். திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 75. இன்னும் ரெண்டாம் வாய்ப்பாடு வகுக்க முடியாது, அதனால் இதை அஞ்சாம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1 பேலன்ஸ் 2 வரும். அங்கே 25 25ல் 5 முறை வரும். திரும்ப அஞ்சாம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 3. அப்போ நம்ம 300க்கு பதில் என்னெல்லாம் எழுதிக்கலாம்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல்
5 பெருக்கல் 5 பெருக்கல் 3. அடுத்து 200 வகுத்து பார்க்குறோம். 2ஆல் வகுக்கும்போது 100, திரும்பவும் 2ஆல் வகுக்கும்போது 50, திரும்ப 2ஆல் வகுக்கும்போது 25, ஏன்னா 5ஆல் வகுக்கும்போது 5, 5ஆல் வகுக்கும்போது 1. அப்போ இந்த 200க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலைன்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5. இனி 60 வகுத்து பார்க்கணும். 2ஆல் வகுக்கும்போது 30, திரும்பவும் 2ஆல் வகுக்கும்போது 15, இனி 5ஆல் வகுக்கும்போது 3, 3ஆல் வகுக்கும்போது 1. அப்போ நம்ம 60க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கணும்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் இனி 40. 40 வகுத்து பார்க்குறோம். 2ஆல் வகுக்கும்போது 20, திரும்ப 2ஆல் வகுக்கும்போது 10, 2ஆல் வகுக்கும்போது 5, 5ஆல் வகுக்கும்போது 1. இப்போ 40க்கு பதிலாக என்ன எழுதணும்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. இனி நம்ம ரூட்லேருந்து மதிப்புகளை வெளியில் எடுக்க போகிறோம். சரியா? இது எப்படி எடுக்கணும்னா 2 முறை 1 போல் இருந்தால் நம்ம ஒரு முறை வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே 2 முறை 2 இருக்கனால ஒரு முறை வெளியில் எடுத்துகிறோம். பெருக்கல் இங்கே 5 2 முறை இருக்கா, அப்போ ஒரு முறை 5 வெளியில் எடுத்துகிறோம். இங்கே 3க்கு ஜோடி வேறு 3 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ நம்ம அதுலேயும் ஒரு 3 வெளியில் எடுத்துடலாம். இனி அடுத்து இந்த 2 தடவை 2 இருக்கனால அதில் ஒரு 2 வெளியில் எடுத்துடலாம். இனி இந்த 2க்கு போல் வேறு ஜோடி இருக்கான்னு பார்த்தா இங்கே ஒரு ஜோடி இருக்குது. அப்போ இந்த 2லேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துடலாம். அடுத்து 5 2 முறை இருக்கிறதுனால ஒரு முறை 5 வெளியில் எடுத்துகிறோம். இனி இந்த 2க்கு பதில் இங்கே ஜோடி இருக்குதுன்னு பார்த்தா இங்கே ஒரு 2 இருக்குது, அதில் வந்து 1 வெளியில் எடுத்துகிறோம். 5 இங்கே 1 இருக்குது, இங்கே ஒரு ஜோடி இருக்குது. அப்போது அந்த 5 வெளியில் எடுத்துகிறோம். இனி இந்த 2 இருக்குது, அப்போ அதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துகிறோம். சரியா? இப்போ இவ்வளோத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். 2 5 10, 13 30, 32 60, 62 120, 125 600, 600 2ஆல் பெருக்கும்போது 1200, 1200 5ஆல் பெருக்கும்போது 6000 வரும். 6000 2ஆல் பெருக்கும்போது 12000. சரி, அப்புறம் நம்ம இவ்வளோத்தையும் பெருக்கும்போது எவ்வளோ வரும்னா 12000 சதுர மீட்டர். இப்போ இதுதான் இந்த கணக்கோட ஆன்சரு, 12000 சதுர மீட்டர். சரியா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல இது இவ்வளோத்தையும் பெருக்கி நீங்கள் ரூட்டு கண்டுபிடிச்சாலும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சாலும் தப்பு கிடையாது. சரியா? அவ்வளோதான் இந்த கணக்கு. இதில் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். முக்கோணத்தோட சுற்றளவு தந்திருக்கிறாங்க 180 சென்டிமீட்டர்னு. அதுவும் என்ன முக்கோணம்னா சமபக்க முக்கோணம்னு சொல்லியிருக்கிறாங்க. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 180 சென்டிமீட்டர். இப்போ அந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு √3/4 a² சதுர அலகுகள். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பை நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஏ மதிப்பை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த முக்கோணத்தோட சுற்றளவு தான் கொடுத்துருக்குறாங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கு மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 180 சென்டிமீட்டர். இப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள்னால நம்ம ஒரு பக்கத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இதை எதால் டிவைட் பண்ணணும்னா 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பக்கத்தோட மதிப்பு கிடச்சிரும். தேர்ஃபோர் ஒரு பக்கம் A is equal to 180 divided by 3. கேன்சல் பண்ணால் 1 3 3 6 3 18 0. அப்போ 60 சென்டிமீட்டர் கிடைக்குது ஒரு பக்கத்தோட மதிப்பு. இனி முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும் √3/4 a². இப்போ நம்ம √3/4 a². a² போது நம்மளுக்கு 2 முறை எழுதிக்கணும். 60 பெருக்கல் 60. இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 4 4 15 4 60. இதை இனி பெருக்கும்போது 15ஐயும் 60ஐயும் பெருக்கும்போது 900 √3 சதுர சென்டிமீட்டர். இதில் இந்த √3க்கு மதிப்பு நம்ம பிரதியிடணும். 900 பெருக்கல் √3ஓட மதிப்பு எவ்வளோன்னா 1.732. இப்போ 900 1.732 பெருக்கும்போது 1558.8 சதுர சென்டிமீட்டர். சரியா? இதுதான் நம்மளுக்கு சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு.
இது பெருக்கும்போது என்ன ஆன்சர் வரும்னா 1558.8 சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. விளம்பர பலகை எப்படி இருக்குன்னா என்ன வடிவத்தில் இருக்குன்னா இரு சமபக்கம் முக்கோண வடிவத்தில் இருக்குது. இப்போ அந்த விளம்பர பலகையின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 36 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு சமபக்கத்தோட நீளம் தந்திருக்காங்க எவ்வளோனா 13 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு இங்கே பரப்பளவு கிடச்சிருக்கோ அந்த சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. தீர்வு ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 36 மீட்டர். இப்போ நம்மளுக்கு ஒரு இரு சமபக்க முக்கோணம் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே எவ்வளோனா 36 மீட்டர். அதாவது நம்மளுக்கு இரு சமபக்கத்தோட அளவு தந்திருக்காங்க எவ்வளோனா 13 மீட்டரு, இங்கே 13 மீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 13 கூட்டினா எவ்வளவு 26. நம்ம மொத்தமே சுற்றளவும் போது 3 பக்கத்தோட கூடுதல் தான் இவ்வளவு 36 தந்திருக்காங்க. இதை கூட்டும்போது 26னா நம்மளுக்கு அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய பக்கத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 10 மீட்டராக இருக்கும். ஓகேவா? 10 மீட்டர். நம்ம இந்த பயிற்சியில் ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்த முக்கோணத்தையும் பரப்பளவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு 3 பக்க அளவுகளை தெரியும் அப்படி தானே. 1 13, இன்னொன்று 13, இது 10. அப்போ நம்ம எழுதிக்கலாமா? A = 13 மீட்டர், அடுத்து B = 13 மீட்டர், C = 10 மீட்டர். இப்போ ஹெரான் சூத்திரத்தை நம்ம எழுதிக்கிறோம். ஹெரான் சூத்திரம்னா எனது முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. முக்கோணத்தின் பரப்பளவு = √S × S - A × S - B × S - C சதுர அலகுகள். இப்போ இதில் எஸ்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? அப்போ அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? A + B + C/2. இங்கே ஏயோட மதிப்பு 13 ப்ளஸ் பியோட மதிப்பு 13 ப்ளஸ் சியோட மதிப்பு 10/2. இது எவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னா 36/2. இதை கேன்சல் பண்ணால் ஓ 2 2, ஓ 2 2, மீது பேலன்ஸ் 1. இங்கே 16 மாறினா 16ல் எத்தனை தடவை 2 இருக்குன்னா 8 தடவை இருக்குது. அப்போ எஸ்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 18 மீட்டர். இனி இந்த ஃபார்முலா நம்ம அப்படி டைரெக்டாக பிரதிட்டுறலாம். = எஸ்ஸோட மதிப்பு எவ்வளவு 18. அடுத்தது எஸ் தான் வர ஃபார்முலா. அப்போ 18 மைனஸ் ஏயோட மதிப்பு 13. அடுத்து எஸ்ஸோட மதிப்பு 18 மைனஸ் திரும்ப பியோட மதிப்பு எவ்வளவு 13. எஸ்ஸோட மதிப்பு 18 மைனஸ் சியோட மதிப்பு 10. √18 பெருக்கல் 18லேருந்து 13 கழிச்சா 5 பெருக்கல் 18லேருந்து 13 கழிச்சா 5 பெருக்கல் 18லேருந்து 10 கழிச்சா 8. இந்த 18க்கு நம்ம இப்போ மதிப்பு கண்டுபிடிக்கிறோம், அதாவது வகுத்து கண்டுபிடிக்கிறோம். 18 2ஆம் வாய்ப்பாடு வகுப்போடும் எத்தனை முறை வரும்னா 9. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம், இங்கே 3. 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம் 1. 18க்கு பதிலாக நம்ம என்னென்ன நம்பர் எழுதிக்கலாம்னா 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் இந்த 5 பெருக்கல் 5. 8 நம்ம எப்படி வகுக்கலாம்? 8 2ஆல் வகுக்கலாமா? எத்தனை தடவை வரும்? 4 தடவை வரும். 2ஆல் வகுக்கிறோம் 2 முறை வரும். 2ஆல் வகுக்கிறோம் 1 முறை வரும். அப்போ 3 தடவை 2 வரும் 8க்கு பதிலாக. இனி நம்ம ரூட்டுக்கு வெளியில் மதிப்பை நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். 2 முறை 1 போல் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம வெளில எடுக்கும்போது 1 முறை வரும். அதுதான் நம்மளுக்கு ரூல். அதாவது இங்கே வரிசை 2 இருக்கும்போது இங்கே 2 இங்கே 2, அப்போ 2 ஜோடிகள் இருக்கா, ஒரு ஜோடி 2 இருக்குது. அப்போ அதை 1 வெளியில் எடுத்துடலாமா? அடுத்தது 3 2 தடவை இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியில் எடுத்துரும். 5 2 தடவை இருக்குது. ஒரு 5 வெளியில் எடுத்துடலாமா? இங்கே 2 2 தடவை இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியில் எடுத்துரும். இனி இதை பெருக்குனா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். 2 பெருக்கல் 3 6, 6 5 30, 30 2 60. அப்போ 60 சதுர மீட்டர் தான் நம்மளுக்கு இதனுடைய பரப்பளவு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 60 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு
ஈக்குவல் டு ரூபாய் 17.50 காசு. இப்போ நம்ம இப்போ எவ்வளோத்துக்கு வர்ணம் பூச செலவு கண்டுபிடிக்கணும்னா 60 சதுர மீட்டருக்கு 60 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு இஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல் 17.50 காசு. இப்போ இதை நம்ம பெருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோ தசமம் இல்லாமல் நம்ம பெருக்கலாம். 0 அடுத்து ஆரஞ்சு 0 பெருக்குனா 0 ஆரஞ்சு 30க்கு 0 மீதி 3 6 7 42 42 3 கூட 45க்கு 5 மீதி 4 ஒரு 6 6 கூட்டல் 4 10. இப்போ இங்கே எதில் தசமம் இருந்துச்சுன்னா இங்கே இதில் இருந்துச்சு. அப்போ 2 தசமம் இங்கே தள்ளி நம்ம இங்கே புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கும்போது 2 0 வலது பக்கமாக நம்மளுக்கு போயிடும். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா ரூபாய் 1050. சரியா? அவ்வளோதான் அந்த கணக்கு. 7வது கணக்கு தான் நம்ம அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி பிசி சிடி ஏடின்னு 4 பக்க அளவுகள் கொடுத்துட்டு பிடின்னு ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 பக்கம் ஒரு மூலை விட்டதை பயன்படுத்தி நாற்கரம் ஏபிசிடியோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, அதை நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏபிசிடின்னு ஒரு நாற்கரம் வரைஞ்சிருக்கிறோம். பிடி வந்து மூலை விட்டம். சரியா? இப்போ நம்ம அளவுகளை எழுதிடலாம். ஏபி வந்து 13 சென்டிமீட்டர், பிசி 12 சென்டிமீட்டர், சிடி 9 சென்டிமீட்டர், ஏடி 14 சென்டிமீட்டர், அடுத்து மூலை விட்டம் 15 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இந்த நாற்கரத்தோட பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நாற்கரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 முக்கோணங்கள் அடங்கியிருக்கு. அப்படி தானே? ஒரு முக்கோணம் என்ன ஏபிடி, இன்னொரு முக்கோணம் என்ன பிசிடி. இப்படி நம்மளுக்கு 2 முக்கோணங்களாக இருக்கா. அப்போ 2 முக்கோணத்துக்கு தனித்தனியாக நம்ம ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி அந்த 2 முக்கோணத்தோட பரப்பளவை கூட்டும்போது நம்மளுக்கு தேவையான நாற்கரத்தோட பரப்பளவு கிடைச்சிரும். சரியா? நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு இந்த முக்கோணத்தோட பரப்பு ஏபிடியின் பரப்பு, அதாவது முக்கோணம் ஏபிடியின் பரப்பு ப்ளஸ் அடுத்த முக்கோணம் என்னது பிசிடி, முக்கோணம் பிசிடியின் பரப்பு. இப்போ முதல்ல இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். முக்கோணம் ஏபிடியின் பரப்பு இப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த இதிலோட நம்மளுக்கு பக்க அளவுகள் நம்ம எழுதிக்கணும். ஏபியோட பக்க அளவு என்னது 13 சென்டிமீட்டர், அடுத்து ஏடியோட பக்க அளவு 14 சென்டிமீட்டர், பிடியோட பக்க அளவு 15 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம வரிசையாக ஒன்றா எடுத்துக்கலாம். ஏ வந்து 13ன்னு எடுத்துக்கலாம், 13 சென்டிமீட்டர். அடுத்தது பி வந்து 14 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், சி வந்து 15 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்ம முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம். ஹெரான் சூத்திரத்தோட ஃபார்முலா என்னது? முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். இப்போ இல்லை எஸ் மதிப்பு தெரியாது, அப்போ நம்ம எஸ் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். எஸ் மதிப்பை கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. இதில் ஏயோட மதிப்பு 13 ப்ளஸ் பியோட மதிப்பு 14, சியோட மதிப்பு 15 பை 2. இப்போ இதை எவ்வளோத்தையும் கூட்டுறோம். கூட்டும்போது 42 கிடைக்கும். 42 பை 2. இதை கேன்சல் பண்ணோன்னா ஓ 2 2 2 2 4 ஓ 2 2 21 சென்டிமீட்டர். அப்போ எஸ்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 21 சென்டிமீட்டர். இனி நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ரூட் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 21 பெருக்கல் அடுத்து எஸ்ஸோட மதிப்பு என்னது 21 மைனஸ் ஏயோட மதிப்பு 13 பெருக்கல் அடுத்து எஸ்ஸோட மதிப்பு 21 மைனஸ் பியோட மதிப்பு 14 அடுத்து எஸ்ஸோட மதிப்பு 21 மைனஸ் சியோட மதிப்பு 15. ரூட் ஆஃப் 21 பெருக்கல் 21லேருந்து இப்போ 13 கழிக்கணும். 21லேருந்து 13 கழிச்சா 8,
21லேருந்து 14 கழிச்சா 7 பெருக்கல் 21லேருந்து 15 கழிச்சா 6. இப்போ நம்ம ஒன்றா நம்ம வகுத்து பார்க்க போகிறோம். 21 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 7 முறை வரும், 7ஆம் வாய்ப்பாடு வகுக்கணும் 1 முறை வரும். இப்போ √21க்கு பதில் நம்ம 3 பெருக்கல் 7ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து 8 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு எழுதிக்கலாமா? 2 2 4 4 2 8. 7 நம்மளுக்கு பிரித்து எழுத முடியாது, அதனால் அப்படி 7 எழுதிக்கலாம். 6 வந்து 2 பெருக்கல் 3ன்னு எழுதிக்கலாமா? 2 3 6. ஏன்னா இப்போ நம்ம இந்த மதிப்புக்கெல்லாம் ரூட்லேருந்து வெளியில் எடுக்க போகிறோம். 2 முறை 3 இருக்குது, அப்போ 1 முறை வெளியில் எழுதிக்கலாமா? அடுத்தது 2 முறை 7 இருக்குது, அப்போ ஒரு தடவை நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம் 7. அடுத்து இங்கே 2 முறை 2 இருக்குது, 1 முறை 2 வெளியில் எடுத்துக்கிறோம். இங்கே 1 முறை இங்கே 1 முறை, அப்போ 2 முறை 2 இருக்கிறனால 1 முறை வெளியில் எடுத்துக்கணும். இப்போ இதோடத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு தேவையான இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கிடச்சிரும். சரியா? இப்போ இவ்வளோத்தையும் பெருக்கும்போது எவ்வளோ வரும்னு பாருங்கள். 7 3 21, 21யும் 2யும் பெருக்கும்போது 42, 42 2 பெருக்கும்போது 84 சதுர சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இனி அடுத்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கான நம்மளுக்கு பக்க அளவுகள் நம்ம எடுத்துக்கணும். BC 12, CD 9, BD 15. இந்த 3 பக்க அளவுகளை பயன்படுத்தி நம்ம அடுத்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணம் BCDயின் பரப்பு இப்போ இந்த முக்கோணத்தில் நம்மளுக்கு பக்க அளவுக்கு என்னெல்லாம் வரும்னா, BC வந்து 12 சென்டிமீட்டர், CD வந்து 9 சென்டிமீட்டர், அடுத்து BD 15 சென்டிமீட்டர். இப்போ இதை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். A வந்து 12 சென்டிமீட்டர். அப்படின்னா B என்ன எடுத்துக்கணும்? சியோட மதிப்பு பியோட மதிப்பாட்ட நம்ம எடுத்துக்கிறோம் 9 சென்டிமீட்டர். அடுத்து சியோட மதிப்பு 15 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இனி நம்ம எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னது? A + B + C / 2. A மதிப்பு 12 + B மதிப்பு 9 + C மதிப்பு 15/2. இதை வந்து கூட்டும்போது 36 வரும். 36/2 ஓ 2 2 18 2 36. அப்போ எஸ்ஸோட மதிப்பு இந்த முக்கோணத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 18 சென்டிமீட்டர். இனி நம்ம இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? √S × S - A × S - B × S - C. இப்போ நமக்கு இந்த கணக்கில் எஸ்ஸோட மதிப்பு 18, 18 × 18 - ஏயோட மதிப்பு 12, 18 - பியோட மதிப்பு 9, 18 - சியோட மதிப்பு 15. ஃபார்முலாவில் நம்ம பிரதியிட்டாச்சு. ஓகேவா? √18 × 18லேருந்து 12 கழிச்சா எவ்வளோ வரும் அப்படின்னா 6. 18லேருந்து 9 கழிச்சா 9 பெருக்கல் 18லேருந்து 15 கழிச்சா 3. இனி நம்ம ஒவ்வொரு நம்பரையும் நம்ம பிரித்து எழுத போகிறோம். 18 2ஆம் வாய்ப்பாடு வகுத்தா இது 9 முறை வரும். இனி 3ஆம் வாய்ப்பாடு வகுத்தா 3 முறை வரும். 3ஆம் வாய்ப்பாடு வகுத்தா 1 முறை. அப்போ நம்ம 18க்கு பதிலாக நம்ம என்ன நம்பர்லாம் எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 6க்கு பதில் எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 3 எழுதிக்கலாமா? 2 3 6 தானே. அப்போ எப்படி எழுதிக்கலாமா? அடுத்து 9 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 3 பெருக்கல் 3 எழுதிக்கலாமா? பெருக்கல் இந்த 3. இனி நம்ம ரூட்லேருந்து மதிப்புகளை வெளியில் எடுக்க போகிறோம். 2 தடவை ஒன்று போல் மதிப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு தடவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே 2 தடவை 2 இருக்கனால ஒரு முறை வெளியில் எடுத்துக்கிறோம். 2 பெருக்கல் 2 முறை 3 இருக்குது, ஒரு முறை 3 வெளியில் எடுத்துக்கிறோம். இதில் 2 முறை 3 இருக்குது, ஒரு முறை எடுத்துக்கிறோம். இங்கே 2 முறை 3 இருக்குது, ஒரு முறை எடுத்துக்கிறோம். இப்போ இதை அவ்வளோத்தையும் நம்மளுக்கு பெருக்கும்போது தேவையான அந்த முக்கோணத்தோட பரப்பளவு கிடச்சோம். இதை பெருக்கணும். 2 3 6, 6 3 18, 18 3 54 சதுர சென்டிமீட்டர். நம்ம 2 முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவையான நாற்கரத்தோட பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் நாற்கரத்தின் பரப்பளவு = முதல் முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளவு? 84 சதுர சென்டிமீட்டர் ப்ளஸ் ரெண்டாவது முக்கோணத்தோட பரப்பளவு 54 சதுர சென்டிமீட்டர். இப்போ இதை எவ்வளோத்தையும் கூட்டும்போது எவ்வளோ வரும்? 138 சதுர சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுக்கு தேவையான நாற்கரத்தோட பரப்பளவு. அவ்வளோதான் இந்த கணக்கு. ஒரு பூங்கா இருக்குதா, அந்த பூங்கா என்ன வடிவத்தில் இருக்குதா? நாற்கர வடிவத்தில் இருக்குது. அந்த பூங்காவை விட பக்க அளவுகள் தந்திருக்கிறாங்க.
அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன கோணமா செங்கோணம்னு தந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பூங்காவோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏபிசிடின்னு ஒரு பூங்கா, இது என்ன வடிவத்தில் இருக்குது, நாற்கர வடிவத்தில் இருக்குது. சரியா? இப்போ நம்மளுக்கு பக்க அளவுகள் 4 பக்க அளவுகள் தந்திருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் மார்க் பண்ணிக்கலாம். ஏடி வந்து 15 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் வந்து செங்கோணம்னு தந்திருக்காங்களா, அதனால் நம்ம ஏடி வந்து 15 மீட்டர்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஏபி 20 மீட்டர், அடுத்து பிசி 26 மீட்டர், சிடி வந்து 17 மீட்டர்னு எடுத்துக்கலாம். 4 பக்க அளவுகள். இப்போ நம்மளுக்கு இந்த கணக்கில் மூளை விட்டத்தோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. சரி, இதுதான் மூளை விட்டம் பிடி. இதனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம அந்த மூளை விட்டத்தோட மதிப்பை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு 2 முக்கோணம் மட்டும் இருக்கா, 2 முக்கோணத்தை உள்ளடக்கியதான் இதை நாற்கரம். அப்போ இந்த 2 முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதை கூட்டும்போது நம்மளுக்கு தேவையான இந்த நாற்கரத்தோட பரப்பளவு, அதாவது பூங்காவோட பரப்பளவு கிடைச்சிரும். இப்போ போய் இந்த பிடியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணம் ஏபிடியில் பித்தகரஸ் திட்டத்தை பயன்படுத்துகிறோம். சரியா? இதுதான் முக்கோணம் ஏபிடி. இதில் இந்த பிடியோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிடி ஸ்கொயர் = பித்தகரஸ் திட்டத்தை பயன்படுத்தும் போது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இது நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம பிடி ஸ்கொயரோட மதிப்பை கண்டுபிடிக்க, இதுதான் கர்ணத்தோட மதிப்பு. அப்போ இந்த 2 பக்கத்தோட மதிப்பை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி கூட்ட போகிறோம். சரியா? இப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். 15 ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளவு, 225. 20 ஸ்கொயரோட மதிப்பு 400. இதை கூட்டும்போது 625. இப்போ இதுதான் என்னது, பிடி ஸ்கொயரோட மதிப்பு. இதில் வந்து நம்ம பிடியை கண்டுபிடிச்சோன்னா √625. 625 எதனுடைய வர்க்கமூலம் என்ன, 25. சரி, அப்போ பிடியோட மதிப்பு எவ்வளவு, 25 மீட்டர். இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 25 மீட்டர். இனி நம்ம தனித்தனியாக ஏபிடின்னு ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். பிசிடியோட அடுத்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நம்ம கூட்டும்போது தேவையான நாற்கரத்தோட பரப்பளவு கிடச்சிரும். சரியா? நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு = இதில் எந்தெந்த முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம கூட்டணும், ஏபிடி அடுத்து பிசிடி, இந்த 2 முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சி கூட்டினாலே போதும். முக்கோணம் ஏபிடியின் பரப்பு கூட்டல் முக்கோணம் பிசிடியின் பரப்பு. இப்போ நம்ம முதல்ல முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த முக்கோணத்தில் நம்மளுக்கு பக்க அளவுகள் தெரியணும். ஏபியோட பக்க அளவு என்னது, 20 மீட்டர். அடுத்தது பிடியோட பக்க அளவு 25 மீட்டர். அடுத்தது ஏடியோட பக்க அளவு 15 மீட்டர். இதை நம்ம ஏ மதிப்பு எடுத்துக்கலாம். ஏ மதிப்பு 20 மீட்டர், பி மதிப்பு 25 மீட்டர், சி மதிப்பு 15 மீட்டர். சரி, இப்போ நம்ம எஸ்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, a + b + c/2. 20 ப்ளஸ் பியோட மதிப்பு 25 ப்ளஸ் சியோட மதிப்பு 15/2. இப்போ இது இவ்வளோத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். இது இவ்வளோத்தையும் கூட்டும்போது 60 கிடைக்கும். 60/2. 2 32 60. இப்போ நம்ம எஸ்ஸோட மதிப்பு 30 மீட்டர். இனி நம்ம பரப்பளவோட ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். பரப்பளவு, அதாவது இந்த முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம். ஹெரான் சூத்திரத்தம் என்ன ஃபார்முலா, s × s - a × s - b × s - c சதுர அலகுகள். √s ஓட மதிப்பு எவ்வளவு, எஸ்ஸோட மதிப்பு 30. 30 மைனஸ் ஏயோட மதிப்பு, ஏ மதிப்பு 20. அடுத்தது எஸ் 30 மைனஸ் பியோட மதிப்பு 25. எஸ்ஸோட மதிப்பு 30. அடுத்து சியோட மதிப்பு 15.
ரூட் ஆஃப் 30 பெருக்கல் 30லேருந்து 20 கழிச்சா 10 பெருக்கல் 30லேருந்து 25 கழிச்சா 5 பெருக்கல் 30லேருந்து 15 கழிச்சா 15. இனி நம்ம ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வகுத்து நம்ம இப்போ அதை மதிப்பு எழுதலாம். 30 ரெண்டாம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 15 முறை வரும். திரும்ப மூணாம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 5 முறை வரும். அஞ்சாம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 1 முறை வரும். அடுத்து அப்போ 30 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5ன்னு எழுதிக்கலாமா? இனி 10 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 2 பெருக்கல் 5ன்னு எழுதிக்கலாமா? ஏன் இங்கே ஒரு 5 இருக்குது, அதை எழுதிக்கிறோம். 15 எப்படி எழுதிக்கலாம்? 3 பெருக்கல் 5 எழுதிக்கலாமா? 3 பெருக்கல் 5. இனி ரூட்டிலேருந்து மதிப்பை நம்ம வெளில எடுக்க போகிறோம். 2 முறை சேம் நம்பர் ஒன்று போல் வந்துச்சு, நம்ம ஒரு முறை வெளில எடுத்துக்கலாம். 2 தடவை 2 இருக்குது, அப்போ நான் ஒரு முறை எழுதிக்கலாம். 2 தடவை 3 இருக்குது, ஒரு தடவை வெளில எடுத்துக்கலாம். அடுத்து 2 தடவை 5 இருக்குது, ஒரு தடவை வெளில எடுத்துக்கலாம். இங்கே 2 தடவை 5 இருக்குது, அப்போ ஒரு முறை நம்ம வெளில எடுத்துக்கலாம். சரியா? இவ்வளோத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு முதல் முக்கோணத்தோட பரப்பளவு கிடச்சிரும். 2 3 6 6 5 30 35 150 சதுர மீட்டர். இப்போ முதல் இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த முக்கோணம் பிசிடியின் பரப்பு. இப்போ இதில் நம்மளுக்கு பக்க அளவுகள் என்னெல்லாம் எழுதிக்கணும். பிசியோட பக்கம் 26 மீட்டர். அடுத்து சிடி வந்து 17 மீட்டர். அடுத்து பிடி வந்து 25 மீட்டர். இப்போ ஏயோட மதிப்பு 26 மீட்டர். அடுத்து பியோட மதிப்பு 17 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். சியோட மதிப்பு இப்போ 25 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏயோட மதிப்பு 26 ப்ளஸ் பியோட மதிப்பு 17 ப்ளஸ் சியோட மதிப்பு 25 பை 2. இப்போ இதெவ்வளோத்தையும் கூட்டுறோம். இதெவ்வளோத்தையும் கூட்டும்போது 68 கிடைக்கும். 68 பை 2 ஓ 2 2 3 2 6 4 2 8 34 மீட்டர். எஸ்ஸோட மதிப்பு 34 மீட்டர். நம்ம பரப்பளவுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. அதில் நம்ம ஒவ்வொரு மதிப்புகளை பிரதியிடுறோம். எஸ்ஸோட மதிப்பு 34. அடுத்து 34 மைனஸ் ஏயோட மதிப்பு 26. எஸ்ஸோட மதிப்பு 34, பியோட மதிப்பு 17. எஸ்ஸோட மதிப்பு 34, சியோட மதிப்பு 25. ரூட் ஆஃப் 34 பெருக்கல் 34லேருந்து 26 கழிக்கும்போது 8. 34லேருந்து 17 கழிக்கும்போது 17. 34லேருந்து 25 கழிக்கும்போது 9. இனி இந்த வேல்யூவெல்லாம் நம்ம பிரித்து எழுத போகிறோம். 34 நம்ம எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 17ன்னு எழுதலாமா? 2 17 பெருக்கல் எவ்வளோ வரும்? 34 வருமா? 8 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2ன்னு எழுதிக்கலாமா? 2 2 4 4 2 8 அப்படி நம்ம பிரித்து எழுதிக்கலாமா? 17 பிரிக்க முடியாது, நம்ம 17 அப்படி எழுதிக்கலாம். 9 3 பெருக்கல் 3ன்னு பிரித்து எழுதிக்கலாமா? 3 9. இனி நம்ம ரூட்லேருந்து மதிப்புகளை வெளில எடுக்கிறோம். 2 தடவை 2 இருக்கா, அப்போ ஒரு முறை எழுதிக்கலாமா? 17 2 தடவை இருக்குது, அப்போ 17 ஒரு முறை எழுதிக்கிறோம். இங்கே 2 தடவை 2 இருக்குது, ஒரு முறை எழுதிக்கிறோம். இதில் 2 தடவை 3 இருக்குது, அப்போ ஒரு முறை எழுதிக்கிறோம். இதோட நம்ம பெருக்கும்போது எவ்வளோ வரும்னா 204 சதுர மீட்டர். இப்போ நம்ம 2 முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம நாற்கரத்தோட பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் நாற்கரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 2 முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம கூட்டுறோம். முதல் முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளவு? 150 சதுர மீட்டர். ரெண்டாவது முக்கோணத்தோட பரப்பளவு 204 சதுர மீட்டர். இவ்வளோத்தையும் கூட்டும்போது எவ்வளோ வரும்? 354 சதுர மீட்டர். இப்போ இதுதான் எதனுடைய பரப்பளவு அப்படின்னா பூங்காவின் பரப்பளவு. பூங்காவின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 354 சதுர மீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. 9வது கணக்கு பார்க்க போகிறோம். இருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு நிலம் இருக்குது. என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா சாய் சதுர வடிவத்தில் இருக்குதான். அந்த நிலத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 160 மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ அதனுடைய மூலை விட்டம், அதாவது ஒரு மூலை விட்டத்தின் அளவு 48 மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் அந்த நிலம், சாய் சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய நிலம்.
இப்போ இதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சரியா, இதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 160 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு பக்கத்தோட அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஒரு அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூலை விட்டத்தோட அளவு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு? 48 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இது 48 மீட்டர். சரியா, இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கத்தோட அளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது சாய் சதுரமும் சதுரத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா நமக்கு ஒன்று தான். இப்போ சாய் சதுர வடிவ வயலின் சுற்றளவு = 160 மீட்டர். இப்போ சாய் சதுர வடிவத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் ஒன்றுன்னு சொன்னேன். சதுரத்தோட சுற்றளவு கூட ஃபார்முலா என்னென்னா 4a. 4a = 160. இந்த a = 160/4. ஒரு 4 4 4 4 16 0. அப்போ ஏயோட மதிப்பு எவ்வளோன்னா 40 மீட்டர். நமக்கு ஒவ்வொரு பக்கத்தோட அளவும் எவ்வளவு? 40 மீட்டர். நாலு பக்கத்தோட அளவும் நம்மளுக்கு 40 மீட்டர்னு கிடச்சாச்சு. இனி அடுத்து நமக்கு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தந்திருக்காங்க? 48 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மூலை விட்டம் = 48 மீட்டர். இப்போ இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு லெட்டர்ஸ் கொடுக்கலாம். ABCD தான் நம்மளுக்கு தேவையான சாய் சதுரம். இப்போ நம்மளுக்கு இதில் 2 முக்கோணங்கள் இருக்குது. ஒன்று ABCன்னு, இன்னொன்று ACDன்னு இருக்குது. சரியா, அப்போ நம்ம ஏதாவது ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி அதை 2ஆல் நம்ம பெருக்குனா நம்மளுக்கு இந்த தேவையான சாய் சதுர வடிவத்தோட பரப்பளவு கிடச்சிரும். ஏன்னா நம்மளுக்கு எல்லா பக்க அளவுகளும் ஒன்று தான். மூலை விட்டத்தோட மதிப்புகள் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம இந்த ஏபிசியோட முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், பெருக்கிறோம். ஏன்னா இந்த முக்கோணத்தோட பரப்பளவு இந்த முக்கோணத்தோட பரப்பளவு நமக்கு சமமாக இருக்கிறதுனால ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சி 2ஆல் பெருக்கும்போது நமக்கு தேவையான சாய் சதுர வடிவ பரப்பளவு கிடச்சிரும். சரியா, therefore வயலின் பரப்பு = 2 × முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்கிறோம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. இதில் நம்மளுக்கு ஏபிசியோட மதிப்புகள் தெரியணும். ஏயோட மதிப்பு நம்ம 40 மீட்டர் எடுத்துக்கிறோம், பியோட மதிப்பு 40 மீட்டர், சியோட மதிப்பு 48 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். சரியா, ஏ 40 மீட்டர், பியும் 40 மீட்டர், சி 48 மீட்டர். இப்போ நம்ம முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த பயிற்சி ஃபுல்லாக நம்ம எதுக்கு ஃபார்முலா பயன்படுத்துகிறோம்னா ஹெரான் சூத்திரத்தை தான் பயன்படுத்துகிறோம். ஹெரான் சூத்திரம் என்னது? √S × S - A × S - B × S - C. அதில் எஸ்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரியலை, அதனால் நம்ம எஸ்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னது? A + B + C/2. A மதிப்பு 40, B மதிப்பு 40, C மதிப்பு 48/2. இதெல்லாத்தையும் கூட்டும்போது 128/2. = இதை கேன்சல் பண்ண 2 2 6 4 64 மீட்டர். இப்போ எஸ்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் 64 மீட்டர். இப்போ நம்ம அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். √S × S - A × S - B × S - C சதுர அலகுகள். மதிப்புகள் பிரதியிடுறோம். √S ஓட மதிப்பு 64, S ஓட மதிப்பு 64 மைனஸ் A மதிப்பு 40, S ஓட மதிப்பு 64, B ஓட மதிப்பு 40, S ஓட மதிப்பு 64, C ஓட மதிப்பு 48. √64 பெருக்கல் 64 40 கழிச்சா 24, 64 40 கழிச்சா 24, 64 48 கழிச்சா 16. இனி நம்ம ஒன்னொன்னையும் நம்ம
பிரித்து எழுத போகிறோம். அதாவது நம்ம அதை வகுத்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுத போகிறோம். முதல்ல 64 வகுத்து பார்க்குறோம். 2ஆல் வகுத்தா 32, திரும்ப 2ஆல் வகுத்தா 16, இனி 2ஆல் வகுத்தா 8, 2ஆல் வகுக்கும்போது 4 முறை வரும். 2ஆல் வகுத்தா 2, 2ஆல் வகுத்தா 1. அப்போ நம்ம 64க்கு பதில் எத்தனை தடவை 2 எழுதிக்கணும் அப்படின்னா 6 தடவை 2 எழுதிக்கிறோம். அடுத்தது 24 வகுத்து பார்க்குறோம். 2ஆல் வகுக்கும்போது 12, அடுத்த 2ஆல் வகுக்கும்போது 6, அடுத்த 2ஆல் வகுக்கும்போது 3, 3ஆல் வகுக்கும்போது 1. அப்போ 24க்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் எழுதிக்கணும்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. அடுத்தது ஒரு 24 தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இனி 16 வகுத்து பார்க்குறோம். 16 வகுத்து நம்மளுக்கு எத்தனை தடவை 2 வரும்னா 4 முறை 2 வரும். இனி நம்ம ரூட்லேருந்து மதிப்புகளை நம்ம வெளில எடுக்க போகிறோம். சரியா? ரூட்லேருந்து மதிப்பு வெளில எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? 2 முறை ஒரே சேம் நம்பர் இருந்துச்சு, நம்ம ஒரு முறை வெளியில் எடுத்துக்கலாம். 2 தடவை 2 இருக்குது, அப்போ ஒரு தடவை எழுதிக்கிறோம். 2 தடவை 2 இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிறோம். 2 தடவை 2 இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிறோம். 2 தடவை 2 இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிறோம். இங்கே ஒரு தடவை இருக்குது, நம்ம இங்கே ஒரு ஜோடி எடுத்துக்கிறோம். இப்போ 2 தடவை 2 இருக்கா, ஒரு முறை எழுதிக்கிறோம் 2. இனி 3க்கு ஜோடி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போது இந்த 3 இந்த 3லேயே நம்ம ஒரு முறை 3 வெளில எடுத்துக்கிறோம். அடுத்து இங்கே 2 2 இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிறோம். இதுலேயும் 2 2 தடவை இருக்குது, ஒரு முறை எழுதிக்கிறோம். இதில் 2 தடவை இருக்குது, ஒரு முறை எழுதிக்கிறோம். இப்போ இதை எவ்வளோத்தையும் நம்ம பெருக்கும்போது எவ்வளோ வரும்னா 768 சதுர மீட்டர். சரியா? இப்போ இது வந்து அந்த முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஆனால் நம்மளுக்கு என்னதுக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும்? அந்த நிலத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் நிலத்தின் பரப்பு = 2 பெருக்கல் 768 சதுர மீட்டர். 2ஐயும் 768 பெருக்கும்போது 1536 சதுர மீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. 10வது கணக்கு பார்க்க போகிறோம். 10வது கேள்வி, ஓர் இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள் 34 மீட்டர், 20 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 42 மீட்டர் எனில் அந்த இணைகரத்தின் பரப்பை காண்க. கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு இணைகரத்தோட அடுத்தடுத்த பக்கங்களோட அளவுகள் தந்திருக்காங்க. என்னென்ன அளவுகள் தந்திருக்கிறாங்க? 34 மீட்டர், 20 மீட்டர்னு. அப்புறம் ஒரு மூலை விட்டத்தோட அளவு 42 மீட்டர்னு தந்திருக்கிறாங்க. அந்த இணைகரத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் ஒரு இணைகரம். ஏபிசிடின்னு ஒரு இணைகரம் வரைஞ்சிருக்கிறோம். இந்த இணைகரத்தோட பக்க அளவுகள் தந்திருக்கிறாங்க. என்ன? 34 மீட்டர். இது 34 மீட்டர்னா இதுவும் என்னது? 34 மீட்டர். ஏன்னா எதிர் பக்கங்கள் சமம். இது 20 மீட்டர். இது 20 மீட்டர்னா இதுவும் 20 மீட்டர். அடுத்து மூலை விட்டு தந்திருக்காங்க. எவ்வளோ? 42 மீட்டர். இப்போ இந்த இணைகரத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இணைகரத்தின் பரப்பளவு = இதில் நம்மளுக்கு எத்தனை முக்கோணம் தெரியுது? 2 முக்கோணம் தெரியுமா? தெரியுதா? 2 முக்கோணம் தெரியுதா? 2 முக்கோணத்தோட அளவுகளும் பாருங்கள். இங்கே 34, இங்கே 34, 20 20, மூலை விட்டு 42. அப்போ நம்மளுக்கு எல்லாமே இந்த ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். நம்மளுக்கு அடுத்த முக்கோணத்தோட பரப்பளவுக்கும் வேல்யூ அதே தான் இருக்கும். அப்போ ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி நம்ம 2ஆல் பெருக்கணும்னா இணைகரத்தோட மொத்த பரப்பளவு கிடைச்சிரும். சரியா? 2 பெருக்கல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. இப்போ இதில் நம்ம ஏ மதிப்பு, பி மதிப்பு, சி மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஏ மதிப்பு 34, பி மதிப்பு 20, அடுத்து சி மதிப்புங்கும்போது 42. இதில் எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னது? A + B + C/2. இதில் ஏயோட மதிப்பு 34 + பி மதிப்பு 20 + சி மதிப்பு 42/2. இப்படி கூட்டும்போது 96/2. கேன்சல் பண்ணால் 2 2 4 2 8, மீதி 1 16. 16ல் எத்தனை தடவை 2 இருக்குன்னா 8 தடவை இருக்குது. 48 மீட்டர். இனி நம்ம முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, அதுக்கான ஃபார்முலா என்னது? √S × S - A × S - B × S - C சதுர அலகுகள். √S மதிப்பு 48, அடுத்து S மதிப்பு 48 மைனஸ் ஏயோட மதிப்பு
4, எஸ்ஸோட மதிப்பு 48 மைனஸ் பியோட மதிப்பு 20, எஸ்ஸோட மதிப்பு 48 மைனஸ் சியோட மதிப்பு 42. ரூட் ஆஃப் 48 பெருக்கல் 48லேருந்து 14 கழிச்சா 34 கழிச்சா 14, 48லேருந்து 20 கழிச்சா 28, 48லேருந்து 42 கழிச்சா 6. இனி இது ஒன்றுனா நம்ம வகுத்து எழுத போகிறோம். 48 முதல்ல வகுக்கிறோம், 2ஆல் வகுக்கிறோம் 24, அடுத்த 2ஆல் வகுக்கிறோம் 12, திரும்ப 2ஆல் வகுக்கிறோம் 6, 2ஆல் வகுக்கிறோம் 3, 3ஆல் வகுக்கிறோம் 1. ரூட் ஆஃப் 48க்கு பதிலாக என்னென்ன நம்பர்ஸ் எழுதிக்கணும்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. 14 எப்படி மட்டும் தான் பிரித்து எழுத முடியும்? 2 பெருக்கல் 7. 28 எப்படி பிரித்து எழுதலாம்? 2ஆம் வாய்ப்பாடு வகுத்தா 14, அடுத்த 2ஆம் வாய்ப்பாடு வகுத்தா 7, 7ஆம் வாய்ப்பாடு வகுத்தா 1. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 7. 6 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 3. இனி நம்ம ரூட்லேருந்து மதிப்பு வெளில எடுக்க போகிறோம். 2 தடவை 2 இருக்குது, அப்போ ஒரு முறை எழுதிக்கிறோம். 2 தடவை 2 இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிறோம். 3க்கு வர ஜோடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அப்போ நம்ம ஒரு 3 வெளில எடுத்துக்கிறோம். அடுத்த 2 2, அதில் இந்த 2லேருந்து ஒரு 2 வெளில எடுத்துக்கிறோம். 7க்கு இங்கே ஒரு 7 இருக்குது, அப்போ அதுலேருந்து ஒரு 7 வெளில எடுத்துக்கிறோம். அது இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 2 நம்பர் இருக்கனால ஒரு 2 வெளில எடுத்துக்கிறோம். இப்போ இதை எவ்வளோத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 336 சதுர மீட்டர். therefore இணைகரத்தின் பரப்பு equal to 2 பெருக்கல் 336. 2ஐயும் 336ஐயும் பெருக்கும்போது 672 சதுர மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான் இந்த கணக்கு. இதோட இந்த பயிற்சி முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.